எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம வரதராசனார் எழுதின ஒரு மனத உலுக்குற சிறுகதையா அலசி ஆராயலாம். கதையோட பேரு கொரட்டை ஒலி. ஒரு பக்கம் செல்வம், இன்னொரு பக்கம் வறுமை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மனுஷங்க எப்படி வாழ்றாங்கன்னு ரொம்ப ஆழமா அழுத்தமா சொல்ற கதை இது. சரி, நாம இந்த கதைக்குள்ள எப்படி போக போறோம்னு பாத்திரலாம். முதல்ல கதை நடக்கிற அந்த ரெண்டு உலகங்கள பத்தி பாப்போம். அப்புறம் கதையோட திருப்பு முனையான நாய்க்குட்டிகளோட ஓலம். அதுக்கு பணக்காரங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏழைத்தாய் என்ன செஞ்சாங்கன்னு பாப்போம். கடைசியா இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது, நம்ம சமூகத்துக்கு இதுல என்ன தீர்வு இருக்குன்னு அலசலாம். கதை ஆரம்பிக்கிறதே ஒரு மாடியிலிருந்து தான். அங்கிருந்து பாக்கும்போது பக்கத்து பக்கத்துல ரெண்டு வீடுகள், ஆனா அதுங்க ரெண்டும் வேற வேற உலகங்கள் மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ரெண்டு குடும்பங்களோட கதை தான் இது. இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் எவ்வளவு பெருசுன்னு. தென்பக்கம் ஒரே வறுமை, கூச்சல், குழப்பம். ஆனா வடபக்கம் செல்வச் செழிப்பு, அமைதி, ஒழுங்கு. இந்த ஒன்னே போதும் கதையோட மொத்த முரண்பாட்டையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த. இந்த வேறுபாடுதான் கதையோட அஸ்திவாரமே. சரி, இப்படி தனித்தனியா இருந்த இந்த ரெண்டு உலகத்தையும் எது ஒன்னா கொண்டு வந்துச்சுன்னு தெரியுமா? ஒரு சின்ன சம்பவம் தான். ஆனா அது ஒரு பெரிய புயலையே கிளப்பிடுச்சு. அது என்னன்னு இப்ப பாக்கலாம். பாருங்க, வெறும் 3 நாள்ல நிலைமை எப்படி தலைகீழா மாறுதுன்னு. நாள் வீட்டு நாய் குட்டி போடுது, அந்த தென்பக்கத்து இரைச்சல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. 2வது நாள் அந்த தாய் நாய காணோம், பச்சை குழந்தைங்க மாதிரி அந்த குட்டிங்க அனாதையா நிக்குது. 3வது நாள் பசியால அந்த குட்டிங்களோட ஓலம் தாங்க முடியாம அந்த ஏரியா முழுசும் எதிரொலிக்குது. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? சரி, அந்த குட்டிங்களோட கதறல் சத்தம் வடபக்கத்துல இருக்கிற அந்த பணக்கார வீட்டுக்கும் கேட்காமலா இருக்கும்? கேட்டுச்சு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அதான் இங்க முக்கியமான கேள்வி. அவங்க மனசுல இரக்கமா வந்துச்சு? இல்லவே இல்ல. ஒரு எரிச்சல் தான் வந்துச்சு. அந்த பணக்கார வீட்டு அம்மா சொல்றாங்க, இந்த நாய்க்குட்டி சத்தம் தாங்க முடியல, அதை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. பாருங்க, அந்த சின்ன உயிர்களோட வலி அவங்களுக்கு ஒரு தொந்தரவு, அவ்வளவுதான். சோ அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு என்ன தெரியுமா? அந்த குட்டிங்களோட பசிய போக்குறதில்ல. அவங்க நிம்மதி கெடாம இருக்க எல்லா கதவையும் ஜன்னலையும் சாத்திக்கிட்டு குங்குமப்பூ போட்ட பாலை குடிச்சிட்டு தூங்க போறாங்க. வெளியில ஒரு உயிர் துடிக்குது. ஆனா இங்க பிரச்சனைய கண்ண மூடிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் கதவு மூடிட்டு தூங்க போயிட்டாங்க. ஆனா வறுமையில வாடுற அந்த தென்பக்கத்து வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கதான் கதையோட ஆன்மாவே இருக்கு. தன்னோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பசியிலையோ என்னமோ தூங்கிட்டாங்க. அந்த நடு ராத்திரியில யாருமே பார்க்காத அந்த அமைதியில அந்த ஏழை தாய் ஒரு முடிவெடுக்கறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. முதல்ல பெத்த குழந்தையே ஒரு நிமிஷம் மறந்தாங்க. அப்புறம் தன்னோட தாய்ப்பால ஒரு கொட்டாங்காச்சியில பிழிஞ்சு எடுக்கறாங்க. அதுல பஞ்ச நனைச்சு பசியால துடிச்சிட்டு இருந்த ஒவ்வொரு நாய்க்குட்டிக்கும் ஊட்டி விடுறாங்க. இது வெறும் செயல் இல்ல, இதுதான் மனிதாபிமானம். தன்னிடம் இல்லாததையும் பகிர்ந்து கொடுக்கற ஒரு உன்னதமான குணம். அந்த தாயோட கருணையால அந்த நாய்க்குட்டிகளோட ஓலம் அடங்கி போச்சு. வயிறு நிறைஞ்சு நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சதுங்க. பணத்தாலேயோ அதிகாரத்தாலேயோ கொண்டு வர முடியாத ஒரு அமைதிய அந்த ஏழை தாயோட அன்பு கொண்டு வந்துச்சு. கதையோட கடைசி வரி ஒரு சவுக்கடி மாதிரி இருக்கு. ஏப்ப ஒலி வந்த திசையிலிருந்து இப்போது குரட்டை ஒலி வந்து கொண்டிருந்தது. யோசிச்சு பாருங்க, பணக்கார வீட்ல வயிறு முட்டை சாப்பிட்ட ஏப்ப சத்தம், இங்க ஏழை வீட்ல ஒரு உயிரை காப்பாத்துன திருப்தியில வர நிம்மதியான குரட்டை ஒலி. ஏப்பம் சுயநலத்தோட சின்னம், குரட்டைங்க மனிதாபிமானத்தோட அடையாளம். சரி, கதை முடிஞ்சிருச்சு. ஆனா அது நமக்குள்ள எழுப்புற கேள்விகள் இப்பதான் ஆரம்பிக்குது. இது வெறும் கதை இல்ல, நம்ம சமூகத்துக்கே பிடிச்ச கண்ணாடி. வாங்க அது காட்டுற சிக்கல்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கதையோட அடிநாதமே பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான். அதாவது பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளி. இந்த இடைவெளி அதிகமாக அதிகமாக மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிற மனிதநேயமும் தொடர்பும் எப்படி அருந்து போகுதுன்னு இந்த கதை ரொம்ப தெளிவா காட்டுது. அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? பணமா? பொருளா? இந்த கதை ஒரு பெரிய கேள்வி கேக்குது. இங்க பாருங்க, மனிதாபிமானம், இரக்கம் இதெல்லாம் ஏழைகள் கிட்ட தான் இருக்கு. சுயநலம் பணக்காரங்க கிட்ட அதிகமா இருக்கு. அப்போ யாரு உண்மையான பணக்காரங்க? அந்த ஏழை தை தான் உண்மையான செல்வந்தர்னு இந்த கதை சொல்லுது. அப்போ இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிள். இரக்கமில்லாத செல்வம் இருந்தா அது சுயநலத்தை மட்டும்தான் வளர்க்கும். ஆனா வறுமையால ஒருத்தரோட மனிதநேயத்தை அழிக்க முடியாது. அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாம கண்ணை மூடிட்டா சமூகத்துல பிளவுகள் அதிகமாயிட்டே தான் போகும். அந்த ஏப்ப சத்தமும் சரி,
நாய்க்குட்டியோட ஓலமும் சரி, அது வெறும் சத்தம் இல்ல, அது அவங்க மனநிலையோட பிரதிபலிப்பு. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பேசிட்டோம். இதுக்கு தீர்வு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த கதை பிரச்சனைய மட்டும் சொல்லல, அதுக்கான தீர்வையும் நமக்கு சுட்டி காட்டுது. முதல்ல நம்ம மனிதாபிமானத்தை வளர்த்துக்கணும். இரக்கமும் கருணையும் தான் ஒரு சமூகத்தோட அடித்தளம். ரெண்டாவது, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். அந்த பணக்காரங்க நினைச்சிருந்தா ஒரு சொட்டு பால்ல அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் இல்லையா? அடுத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது கண்டுக்காம போற அந்த அலட்சியத்தை நம்ம நிராகரிக்கணும். கடைசியா, இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு மூல காரணமான விஷயங்களை சரி செஞ்சு ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்க நம்ம எல்லாரும் உழைக்கணும். குடும்ப கட்டுப்பாடு மூலமா வறுமையை குறைக்கலாங்கிறதும் ஒரு முக்கியமான கருத்து. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த மாற்றம் தானா நடந்துராது. நமக்கும் மற்றவர்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் மனப்பூர்வமா முயற்சி எடுக்கணும். அதுதான் ஒரு சமத்துவ சமூகத்துக்கான முதல் படி. கடைசியா ஒரு கேள்வி, நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நம்ம சமூகத்துல நம்ம காதுல எந்த சத்தம் அதிகமா கேக்குது? வயிறு நிறைஞ்சவங்களோட ஏப்ப சத்தமா, இல்ல அடுத்தவங்களுக்காக இறங்குறவங்களோட நிம்மதியான குரட்டை ஒலியா? இல்லாட்டி இந்த 2 சத்தத்துக்கும் நடுவுல யாருமே கண்டுக்காத சில உயிர்களோட ஓலமும் கேட்டுட்டு தான் இருக்கா? யோசிப்போம்.